பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்று இந்த நாட்டிலே மிகவும் ஒரு முக்கியமான அமைச்சு தொடர்பான பிரேரணையிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் அமைச்சு, அதுவும் நகர அபிவிருத்தியும் இந்த அமைச்சிலே இருக்கிறது. உண்மையிலே மக்கள் நீண்ட காலம் நன்மை அடையக்கூடிய ஒரு அமைச்சாகவும் இந்த அமைச்சு இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லா மார்க்கங்களிலும் நமது மக்கள் நன்மை அடைகின்ற பணிகளை செய்கின்ற போதும் மரணித்ததுக்கு பிறகும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைச்சாக இந்த அமைச்சு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சியுடைய அமைச்சர் இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கிய ஒரு நபராக இருந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய பிரதி அமைச்சர்கள், அதிகாரிகள், அதை போன்று விசேடமாக நான் குறிப்பிட வேண்டும். கடந்த அனர்த்தங்களில் போதே இந்த அமைச்சுடைய பிரதி அமைச்சர்கள், ஏனைய இலங்கையில் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக எங்களுடைய போக்குவரத்து பணிகளை செய்வதற்கு பெரும் பணியை செய்தார்கள். அதுக்காக நான் நமது மக்கள் சார்பில் நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நானும் கிழக்கு மாகாணத்திலே 2 தடவைகள் எங்களுடைய வீதி அபிவிருத்தி நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருந்து பணி செய்தவன். அந்த அடிப்படையிலே இந்த நல்ல பணிகள் தொடர வேண்டும் என்று நான் உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இங்கே நான் கௌரவ அமைச்சரவிடம் ஒன்றை நான் கேட்டுக்கொள்வது என்றால், நான் என்னுடைய உயிரிருக்கும் வரை இந்த பாராளுமன்றத்திலே அல்லது உறுப்பினராக இருக்கின்ற வரையிலே உங்களோடு நான் ஒரு பொதுவான கோரிக்கையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுதான், எனது கிழக்கு மாகாண மக்களுக்கு இருக்கின்ற மட்டக்களப்பு பொத்தியில் வரை இருக்கின்ற ரயில்வே போயிருந்த பாதையை நீங்கள் உங்களுடைய காலத்திலே திட்டமிட்டு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நான் முதலாவது தரம் உங்களிடம் வந்து கேட்டபோது சொன்னீர்கள், ஐயோ என்று தலையில் கை வைத்து 5 வருஷத்து அவரது பாக்தி என்ன முதல் வெண்கரவோத் අනේ මන්තුරුතුමා මේ මටකලපු පොතුවිල් රේල්වේ පාර අදන්න බෑ කියලා ඔබතුමා කිව්වා. ඊට පස්සේ ඊළඟ මං කිව්වා ඊරාන් රටවල මුදල් වෙන් කරලා පෞද්ගලික රජයේ කාලේ හිටපු මන්සූර් එමෙතුමාගේ කාලේ මේ ප්‍රොජෙක්ට් එක පටන් ගත්තා කියලා මම කියනකොට ඔබතුමා කිව්වා මම දැන් ඔළුවට පොඩක් ගන්නම් කියලා. මම එමෙ මීටින් වල මම කතා කරනවා. ඒ නිසා ඔබතුමා මේ අමාත්‍යාංශي අමෙතුමා දුර ඉන්න වෙනකොට සමහරට වෙනස් වෙන්න පුළුවන්. නැත්නම් තව උසස් වෙලා වෙන ප්ලේස් එකකට යන්න පුළුවන්. ඔබතුමා දෙවෙනියා තුන්වෙනියා ප්ලේස් එකේ මේ ආන්ටි පැත්තේ ඉන්න නිසා මම ඔබතුමාට ඉල්ලීම කරන්නම්. නේගනකර පළාතේ මිනිස්සුන්ගේ බලාපොරොත්තුවක් කොහොම හරි අපිට මටකලපු සිට පොතිල් වෙනකම් රේල්වේ ඒක දෙන්න ඕන කියලා තමයි ඉල්ලීම කරනවා. ඒ නිසා அதுக்கான திட்டங்களை நீங்கள் சொல்லுங்க. நான் அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்தில் சமர்ப்பித்த போது அவருடைய பெரிய நான் இந்த சபையில் சமர்ப்பிக்கின்றேன். ரயில்வே பொதுமையாமையாளர் சொல்லியிருக்கிறார், அமைச்சினால் இன்னும் கருத்திட்டம் ஒன்று மட்டக்களப்பிலிருந்து பொத்தியில் வரை முன்வைக்கப்படவில்லை. அப்படி முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று ரயில்வே திணைக்களத்துடைய பொதுமையாளர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையிலே ஈரானுடைய தூதுவர் நாங்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், அண்மையிலே பாராளுமன்றத்திலே இலங்கையுடைய நீர்ப்பாசன போக்குவரத்து வசதிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார். ஈரான் மாத்திரமல்ல, நீங்கள் வெளிநாட்டு நிதிகளை பெறுகின்ற அந்த திட்டத்துக்குள் கௌரவ அமைச்சர் அவர்களை இதை கொண்டு வாருங்கள். இதை ஏனென்றால் இந்த ஒரு நாகரிகமான காலத்தில் பொத்துவில், பானமல், லவுகுலையிலிருந்து மட்டக்களப்பு போகின்ற அம்பார மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு எங்களுக்கு போயிருதை பாவிக்க முடியாமல் இருக்கின்றன. பொத்துவில் மாத்திரமல்ல, நிறைய பிரதேசங்கள் இருக்கிறது, சிங்கள, தமிழ், முஸ்லீம் ஊர்கள். எனவே உங்களுடைய காலத்தில் இதனை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை தீட்டி அதனை ஒரு வெளிநாட்டு நிதியுடன் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்தால் எங்களால் முடியுமானவர்களே முஸ்லீம் தூதுவரிடம் சென்று அந்த பங்களிப்பை செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். அதை உங்களுடைய இந்த அமைச்சு காலத்தில் செய்வீர்களானால் உங்களுக்கான ஒரு பெரும் பேரும் இருக்கும், அதனால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் என்பதை நான் அந்த மக்களுடைய அடிமட்டத்திலே நாங்கள் மக்களோடு இருப்பதனால் அவங்களுடைய உணர்வு என்ன என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். கடந்த அரசாங்கத்தை ஏமாற்றினார்கள். ஆனால் நீங்கள் ஒரு புரிந்துணர்வோடு இந்த விடயத்தினை அணுகி எங்களுடைய மட்டக்களப்பு பொத்துவில் புயலை சேவையை விஸ்தரிக்கின்ற திட்டங்களை நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும்னால், நீங்கள் அம்பாறை மாவட்டத்துக்கு நிறைய பணியை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்தபோது நாங்கள் சொன்னேன், நான் ஒரு வீதி அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையிலே மாகாணத்துறை அமைச்சராக இருந்து நீங்கள் கண்டீர்கள். தெய்யத்த கண்டிலிருந்து
ஒரு 33 கிலோமீட்டர் வீதியை நாங்கள் ஒரு මාර්ක සංවර්ධනය එමෙතුමා ඉන්න කාලේ මම දෙහෙත ගණ්ඩි මිනිස්ට දුන්නා. ඒ සිංහල මිනිස්සු 100%යි සිංහල මිනිස්සු ජීවත් වෙනවා. අපි කවදා ජාති භේද ඇති කරන්නේ කතා කරන්නේ එතුමාලට දුන්නා. ඔබතුමා දැක්කා. அந்த நேரம் எங்களுக்கு நீங்கள் நிறைய அம்பாறை மாவட்டத்துக்குரிய கிராமிய பாலங்கள் வீதிகளை நீங்கள் தந்தீர்கள். இன்னும் எங்களுக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் வசனாக்கிற பலாத்தை வடகா දුෂ්කර පළාත ග්‍රාමීය මාර්ගය තියෙන්නේ දිස්ත්‍රික් අම්පාර දිස්ත්‍රික් කියලා මම ඔබතුමාට කියන්න මට කැමතියි. அடுத்து நீங்கள் வந்தபோது கல்முனை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே ஒரு கூட்டம் நடத்தினீர்கள், விசேட கூட்டம். அதிலே சம்மாந்துறை மக்களை உங்களுக்கு சொல்லும் 82,000 மக்கள் சம்மாந்துறையில் வாழ்கின்றார்கள். கௌரவ அமைச்சர்களே, அவர் உங்கள் முன்னிலே சொன்னார்கள் எங்களுடைய டிப்போவை கடந்த அரசாங்கத்திலே தற்காலிகமாக அந்த உப டிப்போவை கல்முனைக்கு எடுத்து வச்சிருந்தார்கள். அதை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்பி இங்கே இருக்கிறோம், எல்லா எம்பிமாரும் சொன்னோம். அந்த சம்மாந்துறை மக்களுடைய போக்குவரத்துக்கு தேவையாக இருக்கிற டிப்போவை உப டிப்போ அங்கே இருக்கிறது, எனவே நீங்கள் அதை மாற்றிக் கொடுங்கள் என்று சொன்னோம். நீங்களும் அதிகாரிகளுக்கு சொன்னீர்கள் எல்லா மந்திரத்துமாலா எக்கங் வேணா நிஷா மே டிப்போ ஆய் சம்மாந்தோட தெண்டுகேலா தவமனே அதில் நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்து எங்களுக்கு அந்த அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதில் சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் இதனை உடனடியாக பார்லமெண்ட் உறுப்பினர் எல்லாம் மொத்தமாக கேட்பதனால் கொடுக்க சொல்கிறார். எனவே மக்களுடைய பிரதிகள் நீங்கள் தான் எங்களுடைய அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு ஆள் தான், வேறொரு ஆள் இல்லை. ඔබතුමා විතරයි ප්‍රවාහන ඇමතුමා, වෙන කවුරුත් නැහැ. ඒ නිසා අපි මාජනදී නියෝජ්‍ය ඇටියට ඔබතුමාට ඉල්ලීම කරලා කරුණා කරලා මම හිතන්නේ ආදම් බාවා කරු මන්ත්‍රීතුමා ගිය සුමාන කියලා හිතලා පොඩක් සුත්ත කරලා පොඩක් පටන් ගත්තා වගේ කිව්වා. තවම ලීව ආවේ නැහැ, දිනනවා දන්නේ. ඒ නිසා අපි පොදු වැඩට අපි එකන් එනවා. දන්නවනේ අම්පාර දිස්ත්‍රික් විතරයි නෙවෙයි රටේ තියෙන පොදු වැඩට අපි එකන් එනවා. ඒ නිසා කරුණා කරලා ඒ ඩිපෝව ආයි සම්මාන්තුරට දෙන්න කියලා මම ඉල්ලීම කරා. තව මට තිරිකුණාමල දිස්ත්‍රික්කයට මම තව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමනි. මාර්ග එමතුමා ඉන්න කාලේ කරු එමතුමා මම ගියා. අර පාර එකක් පටන් ගන්න ගියා. එතන තිබුණා මූතුර් වේදතීවු මජ්ජිත්පුරම් කියලා දෙමළ මුස්ලිම් මිනිස්සු ජීවත් වුණා. එතන ඒ ගම්මාන ඇතුලේ නේවි කට්ටි තමයි එතන හිටියේ, යන්න දුන්නේ නැහැ. මම කිව්වා ඒ කියලා ඇහුවා. ඒ කාලේ 2013 මයි කියන්නේ. ඒකළු ගා යන්න දෙන්නේ අර රාෂ්ට්‍රවාදී ප්‍රශ්නක් නිසා අපිට යන්න දෙන්නේ අපි ඔප්පුව උඩම එක්කම තියනවා කියලා. මම එතන විශේෂයෙන් නාවික අමුදාව නිලධාරිතුමාට කතා කරලා ඒ ගම්මාන ඇදුවා. මම හිතන්නේ 115ක් විතරයි ගෙවල් දුන්නා, විදුලි දුන්නා, පාසල් දුන්නා. ඒගොල්ලෝගේ ජීවිතේ අර ශාන් රක්ෂාවට දුන්නා. මගේ එම අමාත්‍යාංශය මට තිබුණා, ඒක දුන්නා. ඒබයි ඒගොල්ලෝ අර ගංගේ ඉඳලා ඒ පැත්තට යන්නේ මුකුත් නෑ, අර පොඩි ඔරුවක් තමයි ඒගොල්ලෝ ගියේ. මම මගේ මාර්ග සංවර්ධන අමාත්‍යාංශයේ පෙරිය එකක් දැම්මා. ඊට පස්සේ පහුගිය කාලේ මම හිතන්නේ ආඩියේ වල පාලම එකක් දාන්නේ, එතන එස්ටිමේට් හදලා ඔක්කොම ආවා. ඊට පස්සේ ඒක රිටර්න් වුණා. ඒ නිසා කරුණා කරලා ඒ වේදතීවු දෙමළ මුස්ලිම් මිනිස්සු ජීවත් වෙන්නේ මුහුතුර් මම ජනාධිපති ඡන්දෙ ඉල්ලන්නේ නෑනේ. මම තිරිකුණාමල මිනිස්සු ඉල්ලන්නේ ඒ තුප්පත් ගමට. ඒ තුප්පත් මිනිස්සු ඡන්දෙ දෙනකොට කාටද දෙනවා කියලා අපි දන්නේ නෑ. ඒක තිරිකුණාමලේ මම අම්බාර දිස්ත්‍රික්කේ. ඒ වුණාට අපේ අෂ්ටප්පෙතුමා එකක් කිව්වා. ඔයගොල්ලෝ ඔක්කොම මම උදාහරණයක් කිව්වා. අලුත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා ඉන්නවා. අෂ්ටප්පෙතුමා කියනවා ඔයගොල්ලෝ හීනෙන් දකින්නවා නම් ලොක්කොට දකින්න ඕන කියලා තමයි කියන්නේ. පොඩියට කනවු කාණ්ඩෙන්ද පරිශාතන් කාණ්ඩෙන්ද ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න. විනාඩි එකක් දෙන්න ගරු சபாய்තුமா கனவுகளை காணுகின்ற போது பெரிதாக காணுங்கள் என்றுதான் தலைவர் அஷ்டப் அவர் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார்கள் நீங்கள் அரசியல் செய்கின்ற போது ஒரு ஏழைகளுடைய மனநோகாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னார். எனவே எங்கிருந்தாலும் என்னினம் இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் என்ற பேதம் இல்லாமல் இந்த அமைச்சூடாக பணி செய்கின்ற இந்த நடவடிக்கையிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.